யாருப்பா அந்த பொண்ணு? யாரு? நீங்க தான் சொல்லணும் சார். மூக்கு குத்தி இருக்கவங்க யாருன்னு. இல்ல எனக்கு புரியல என்ன சொல்ல வரேன்னு. நான் அடிக்காத. ஆல்ரெடி எனக்கு காது குத்தியாச்சு. காதா மூக்கா? ஓஹோ ஜோக்கு. சாருக்கு தான் மூக்கு குத்தி இருந்தா ரொம்ப பிடிக்குமாம்ல. யார் உங்க ஆபீஸ்ல ஒரு ஹிந்திக்காரி இருக்காளே அவளா? ஏய் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு வேலையில வேற நிறைய டென்ஷன் இருக்கு. என்னன்னு தெளிவா சொன்னா நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்றேன். இப்ப பாரு. அது ஸ்க்ரோல் பண்றப்போ தெரியாம லைக் பண்ணிருப்பேன். அது எப்படிப்பா? நாங்களும் தான் ஸ்க்ரோல்லாம் பண்றோம். ஆனா நாங்க எதையுமே தெரியாம லைக் பண்ணதே இல்லையே. ஏய் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. நான் வேணா மூக்குத்திக்கவா? பத்தியா நம்ப மாட்டற பத்தியா? சரி போனை வை. ஏன் இப்ப கட் பண்ற? நம்ப கோச்சிக்காத. டேய் வேலை முடிஞ்சிச்சுடா. போனை வை. வேலையா? என்ன வேலை? டேய் பாத்திரம் தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சுடா. உன்கிட்ட ஃபோன் பேசிட்டே பாத்திரம் தைச்சுன்னா டைம் போகிறதே தெரியாது. நீ தெரியாம தான் லைக் பண்ணியிருப்ப. நீ எதை வேணா லைக் பண்ணு. நான் அப்புறம் பேசுகிறேன். பாய். பாத்திரம் தேய்ச்சி முடிச்சாச்சு. டைம் பாஸ் ஆயிடுச்சு. உன் எக்ஸை நீ எப்படி கூப்பிடுவ? எதுக்கு இப்ப அதெல்லாம்? சும்மா சொல்ல. இல்ல ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சுல. நீ ஏன் எனக்கு எந்த நிக்நேமும் வைக்கல? உன் பேரே சின்ன பேரு, ஸ்வேதான்றத சுருக்கி சின்னதா கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அது இதுவே நல்லாதான் இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏய் ஸ்வேதா அப்படி இல்லடா. உனக்கு என்ன பார்த்தா அப்படியே உனக்கு தானா தோணும்ல, ஏதாவது ஒரு கியூட் நேம் வைக்கலாம். லைக் பஞ்சு மிட்டாய், டார்லிங், பட்டு, அப்படி ஏதாவது உனக்கா தோணும்ல. எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகலாமா, தோணலாமா? நம்ம இப்படி ஸ்வேதானே கூப்பிடலாம், நிக்நேம்லாம் வேண்டாம், நான் தேவையே இல்லை. ஓகே லவ் ஏதாவது இருந்தா உனக்கா தோணும். உனக்கு தான் லவ் மண்ணோட. இப்போ என்ன, இப்போ எதுக்கு புலம்புறேன்? லவ் இருக்கவங்களுக்கு தோணும், உனக்கு தான் லவ்வே இல்லையே, அப்புறம் எப்படி தோணும்? இப்போ என்ன உனக்கு ஒரு நிக்நேம் வைக்கணும் அதுதானே. ஆனா எனக்கு என்ன தோணுதோ, என்ன ஃபீல் ஆகுதோ அதான் வைப்பேன். ஓகேவா? குள்ள கத்திரிக்காய். ஓ உனக்கு கத்திரிக்காய் பிடிக்காதுல்ல. குண்டு தக்காளி, பூசணிக்காய், சிடுமூஞ்சி, தொட்டா சினிங்கி, அப்புறம் வேற என்ன சொல்லலாமே ஏதாவது. உனக்குலாம் பிசாசுன்னு தாண்டி பேர் வைக்கணும். சாரிடா, உன்னை ஈவினிங் நான் அடிச்சிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மேலதான் தப்பு. நீ ஃப்ரீயா விடு, போய் தூங்கு போ. அவ்வளோதானா? வேற என்ன? நான் உன்கிட்ட ஒன்னே கேட்குறேன், உண்மை சொல்றியா? என்ன? என் கண்ணு இப்படி இருந்தா என்ன லவ் பண்ணுவியா? பண்ணிருப்போமா. என் மூக்கு இப்படி இருந்தா என்ன லவ் பண்ணுவியா? பண்ணுவேன். என் காது பாரு, இங்க ஏலியன் மாதிரி இப்படி இருக்கு, என்ன லவ் பண்ணுவியா? லவ் பண்ணுவேன். வால் இப்படி இருக்கு, இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். என் புருவம் இப்படி இருக்கு, இந்த கண்ணு சைனா மூஞ்சி கண்ணு மாதிரி இருக்கு. ஏய் ஒருவேளை ஒன் செகண்ட் இரா. உன் ஃபேஸ் நார்மலா வையா. நார்மலா. இந்த மூஞ்ச ஏன்டா லவ் பண்றோன்னு ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கடி. ராத்திரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. மூஞ்சும் முகரையும் பாரு நல்லா. ஏய் ஏன்டா அமைதியாவே இருக்க, சொல்லுடா. அம்மா நீ எப்படி இருந்தாலும் நான் லவ் பண்ணுவேம்மா. நைட்டு லேட்டா தூங்கினா முடி குட்டி சொட்டே ஆயிடுவேன். சொட்டை விழுந்துருமா? சொட்டெல்லாம் விழுந்தா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். அதான் சொல்றேன், தூங்கலாமா? ஓகே பை பை, குட் நைட். ஏய் ஒரு நிமிஷம். என்ன? நான் கருப்பாம்பூச்சியா இருந்தா என்ன லவ் பண்ணிருப்பியா? எங்க பாக்குறான் இவனா? மற்ற பொண்ணுங்க மாதிரி நம்ம டாக்ஸிக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நல்ல கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். கோவப்படாத ரம்யா. நபர் அந்த நாய் தான் பத்திரம் வேற எதை போகல. ஏய் சரி எதுக்கு பதற? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன அந்த பொண்ணு அழகா இருக்கா அதானே? அழகாவா? இந்த ஏரியாவில் அவ்வளோ மாதிரி கும்முன்னு ஒரு பொண்ணு கிட்ட